வணக்கம். நான் டாக்டர் ராகுல். ஏஎம்சி மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை மருத்துவராக இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து டான்சில்ஸ். டான்சில்ஸுங்கிறத நம்ம போலீஸ்மேன் ஆஃப் த த்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது நம்ம பிறக்கும் போதே அந்த சதை நம்ம தொண்டையில் இருக்கும். அது நம்ம தொண்டையில் வர வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நமக்கு நிறைய பாதுகாப்பு கொடுக்கும். 8 வயசு வரைக்கும் அதுக்கு நம்ம தொண்டையில் யூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 9 வயசு 10 வயசுக்கு மேலே அது அப்படியே சுருங்கி 15 வயசுங்கிறப்ப அது காணாமல் போயிடும். ஆனால் சில குழந்தைகளுக்கு அண்ட் பெரியவங்களுக்கு கூட இது என்ன பண்ணும், இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகி அதனால நமக்கு தொண்டை காய்ச்சல், சாப்பாடு முழுங்குறதுக்கு கஷ்டம் அப்படின்னு நிறைய தொந்தரவு கொடுக்கும். அப்படிங்கிறப்போ அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ குழந்தைகளுக்கு இருக்கும்போது தொண்டை வலி அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அவங்க என்னென்ன அறிகுறி இருக்குன்னா, அவங்க ஒழுங்காக சாப்பாடு முழுங்க மாட்டாங்க, சாப்பாடு முழுங்க கஷ்டப்படுவாங்க, இல்லை வலிக்குதுன்னு சொல்லி அழுவாங்க, காய்ச்சல் 1 நாள் 2 நாள் தொடர்ந்து இருக்கும். சில குழந்தைகளுக்கு மூச்சு விடுறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். தொண்டைக்கிட்ட 2 சைடு வீக்கமாக இருக்கும். அப்போ நம்ம வாயை திறந்து செக் பண்ணும்போது வாய்க்குள்ள 2 சைடுமே செவந்து வீங்கின மாதிரி சில சதை இருக்கும். அதுதான் நம்ம டான்சில்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்னா, யூஸ்வலாக சுத்தமாக இல்லாத சாப்பாடுனாலையும் தண்ணினாலையும் வரும். நம்ம வெளியில் குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸு, ஜூஸு, தண்ணி மாற்றி குடிக்கிறோம். இந்த மாதிரி டைமில் இந்த இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் வந்துடும். ஸோ இதை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். தொண்டையிலேருந்து த்ரோட் ஸ்வாப் எடுத்து என்ன மாதிரி கிருமி வருதுங்கிறத செக் பண்ணிக்கணும். பார்த்துட்டு உடனடியாக நம்ம அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் இப்போ தொண்டையில் அவங்க சாப்பிட்றதுல இருக்கிற ரொம்ப தொந்தரவு இல்லை, ரொம்ப சிரமப்படாமல் அவங்களால ஓரளவுக்கு சாப்பாடு எடுத்துக்க முடியுதுன்னா நம்ம வாய் வழியாகவே மாத்திரைகள்லேயே இதை குணப்படுத்திடலாம். பட் குழந்தைகளுக்கு சாப்பாடு முழுங்கவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தண்ணி கூட அவங்களால எச்சில் முழுங்குற கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம ஊசி மூலியமாக தான் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். செகண்ட், வலிக்கும் ஃபீவருக்கும் உண்டான நம்ம மாத்திரைகள் கொடுக்கணும், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். ப்ளஸ் அந்த கிருமி தொண்டையில் தங்காமல் இருக்கிறக்காக நம்ம சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்போ இல்லை மெடிசனோ போட்டு ஒரு நாளைக்கு 3 முறையிலேருந்து 4 முறை வரைக்கும் வாய் கொப்பளிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன குளிர்ச்சியாக சாப்பிட்றோம் இல்லை வெளியில் சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்டாலுமே உடனே சுடுதண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு வாய் கொப்பளிச்சு துப்பிட்டா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் திரும்ப வரதை நம்ம குறைச்சிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் நம்ம வேற ஒரு டாபிக்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.